தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மண்டல மகாநாடு கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் எலியார்பட்டியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் நடை மேடை மீது நடந்து வரும்போது தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் நடை மேடை மீது ஏறி பாதுகாப்பை மீறி விஜய்க்கு கை கொடுப்பதும் மாலை அணிவிப்பதுமாக இருந்தனர். இந்த நிலையில் அவரை பாதுகாக்க வந்த பவுன்சர்கள் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வீசியதாக பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் செய்திருந்தார். விஜய் உட்பட 10 பேர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு. இதையடுத்து இன்று பெரம்பலூர் மாவட்ட விஜய் கட்சியின் செயலாளர் சிவக்குமார் பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டியளிக்கும் போது இது ஒரு போலியான புகார் என்றும் அவர் சிவக்குமார் கூறும்போது சரத்குமார் மகாநாட்டுக்கே வரவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட நபர் உண்மையிலே விழுப்புரத்தைச் சேர்ந்த அஜய் என்றும் ஆதலால் அவரே தன் தவறை ஒற்றுக்கொண்டதாகவும் தான் தவறு செய்துவிட்டதாக ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்த சிவக்குமார் எந்தவிதமான வழக்கையும் சந்திக்க நாங்கள் தயார் என்று தெரிவித்துள்ளார். இச்சூழலில் வழக்கு பதிவுபட்ட நிலையில் நடிகர் விஜய் உட்பட 10 பேரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது.